ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவி மகாநதி ஹீரோயின் மறுபடியும் நம்மளோட விஜய் டிவியில் ரியாலிட்டி ஷோவில் வரப்போகிறாங்க. எஸ், எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்பீங்க. நம்ம ஸ்ரீனி வந்து ரீசெண்டாக ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணியிருந்தார். அதாவது 2 ஸ்டோரி வந்து ஷேர் பண்ணியிருந்தார் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில். யுவிபி ஃபிலிம் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு அவரோட ஊருக்கு போயாச்சு. அப்படி இருந்தும் மறுபடியும் யுபி ஃபிலிம் சிட்டி அப்படின்னு போட்டிருக்காங்களேன்னு எனக்குமே டவுட் தான். கேட்கவும் செஞ்சுட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கன்ஃபார்மான அப்டேட் வந்து அவங்க மறுபடியும் ரியாலிட்டி ஷோவுக்கு வந்திருக்காங்க. ஆனால் என்ன ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்மாக தெரியல. மேபி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கம்பெனி அந்த ரியாலிட்டி ஷோவாக இருக்கும். ஸ்டார்ட் மியூசிக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ரியாலிட்டி ஷோவுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். மேபி 1, 2 ரியாலிட்டி ஷோஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 2 ரியாலிட்டி ஷோவில் கலந்துட்டுருப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த பிக் தான் நம்ம சுவாமியோட அசிஸ்டன்ட் ஸ்ரீனி இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். அதே மாதிரி ஷாதிகா அவங்களோட சேர்ந்தும் ஒரு பிக் எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தார் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில். ஃபஸ்ட்டு பிக் வித் ஹேர், நீங்கள் தான் க்யூட்டுன்னு பார்த்தா உங்கள் போஸ் கூட க்யூட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தார். பியோர் சோல் வைப் அப்படின்னு சொல்லி ஹேஷ்டேக் கொடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தார். கண்டிப்பாக விஜய் இருக்காரு அப்படின்னா காவேரியும் இருப்பாங்க, சாதிகா இருக்காங்க அப்படின்னும்போது நம்மளோட நிவினும் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தோணுது. கம்பெனி ரியாலிட்டி ஷோ பொறுத்த வரைக்கும் 4 பேர் இருப்பாங்க. ஸ்டார்ட் மியூசிக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம், வெயிட் பண்ணி என்ன ரியாலிட்டி ஷோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்கள்.